நாளின் ஆரம்பம் எப்போது என்ற தலைப்பில் டாக்டர் முகமது அலி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுகிறார். அவர் எம்ஏ அரபிக், பிஹெச்டி ஹதீஸ் துறையில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர். ஜமால் முகமது கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, மட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆகிய இடங்களில் அரபிக் மொழிக்காக வேண்டி ப்ரொஃபஸராக பணியாற்றியவர். இன்னும் இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மலேசியாவில் இஸ்லாமிக் ஸ்டடிக்கு ப்ரொஃபஸராக பணியாற்றி இருக்கிறார். அவ்வளவு கல்லூரியில் பணியாற்றி இருக்கிற மௌலவி நமது டாக்டர் முகமது அலி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் நாளின் துவக்கம் எப்போது என்ற தலைப்பில் உரையாற்றப்பட்ட ஒரு சில விஷயங்களை பல நபர்கள் ஹிஜ்ரா கம்பெனி ஆஃப் இந்தியாவின் சார்பாக பல சகோதரிகள் சேர்ந்து இந்த புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பணியாற்றிய ஒருவர் அப்துல் காதர் உமரி அவர்கள் அந்த புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லுவார். அதற்கு பிறகு டாக்டர் முகமது அலி அவர்கள் உரையாற்றுவார். சகோதரர்களே, இந்த நூலை பற்றி முழுமையான விமர்சனம் நமக்கு சொல்லப்படலை. அதுக்காக நிற்கல, ஒரு சில விஷயங்கள் மட்டும். ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கோம்னா, இந்த நூல் மற்ற நூல்கள் மாதிரி இந்த பிறை சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் சம்பந்தப்பட்ட நூல் மாதிரி கிடையாது. ஏன்னா பொதுவாக என்ன ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னா, ஒரு புக் வெளியிட்ட உடனே ஏதோ இது பிறை சம்பந்தப்பட்ட விஷயம் போல அதை கொடுத்துருக்குறாங்க, சர்ச்சையா இருக்கும் போல நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த நூலில் நாளின் ஆரம்பத்தில் இருந்து மாதங்களை தூங்கக்கூடிய விஷயத்திலிருந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதற்கொண்டு குர்ஆன் சுன்னா என்ன சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாம 96 வருடங்களுக்கான ஹிஜ்ரா காலண்டர் எப்படி அமைத்துக் கொள்வது, அதற்கு என்ன டேட்டா, அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக என்னன்னு சொன்னா, இது ஒரு சின்ன ஒரு மினி என்சைக்ளோபீடியா மாதிரி தான் அந்த நூல். ஏன்னா இந்த நூல் ஒரு தனிநபர் ஒரு வேலை பார்த்ததல்ல, தனிநபர் உட்கார்ந்து எழுதுனதல்ல. ஹிஜ்ரா கமிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் டீம், ஆய்வுக்குழு, அந்த ஆய்வுக்குழு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பணியாற்றிய ஒரு நூல். இந்த நூல் ஒவ்வொருவரும் படித்து பலன் பெற வேண்டிய, கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை என்ன செய்யணும், வெளியில கொண்டு போய் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பரப்பணும். அந்த விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் என்னை பணிச்சிருந்தாங்க. சொல்லியாச்சு. வமா அலைனா இல்லல் பலாக். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புக்கை நீங்க முழுசா படிங்க. படித்து முடித்ததற்கு பிறகு இதுல ஏன சந்தேகம் உங்களுடைய எல்லா சந்தேகத்திற்கும் முடிந்தவரை எல்லா கேள்விக்குண்டான பதிலையும் உள்ளடக்கித்தான் இந்த புக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லாம் படித்து முடித்ததற்கு பிறகும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் முதல் பக்கத்திலேயே அதனுடைய வெப்சைட், ஹிஜ்ரா கமிட்டியுடைய வெப்சைட் அட்ரஸும் இமெயில் அட்ரஸும் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்க கேள்விகளை கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நமது டாக்டர் முகமது அலி அவர்கள் நாளின் துவக்கம் எப்போது என்ற தலைப்பில் உரையாற்றுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரப்பி அத்கில்னி முத்கல ஸித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரிஜ ஸித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். ரப்பி ஸித்னி இல்மா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ரப்பி அத்மிம் பில் கைர். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم يا الله أرنا الحق حقا وارزقنا اتباعه. اللهم يا الله أرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. قال الله تعالى في القرآن الكريم: الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياءهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. وقال أيضا: لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار. وقال أيضا: والشمس وضحاها والقمر إذا تلاها. وقال أيضا: كلا والقمر والليل إذا أدبر. وقال أيضا: يغشي الليل النهار يطلبه حثيثا. صدق الله العظيم. என் அருமை சகோதர சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, மாற்று மத நண்பர்களே, மனித குலத்திற்கான கேலண்டர் என்கின்ற இந்த கருத்தரங்கத்திலே
நாளின் ஆரம்பத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்த ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியாவை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் 1430 வருடங்கள் 1450 வருடங்களுக்கு பின் கூட இஸ்லாம் வந்த பிறகும் கூட முஸ்லிம்களுக்கு இடையிலே நாள் எப்போது ஆரம்பிக்கிறது என்கின்ற தெளிவே இல்லாமல் இருக்கிறதே என்பது வருந்தத்தக்க விஷயம். நாம் நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு ஆய்வு செய்யவில்லை. நாம் செய்த ஆய்வு என்னவென்றால் பிறையை பற்றிய ஆய்வு. இந்த ஆய்வும் அல்லாஹ் கூறியதன் அடிப்படையிலே நாங்கள் ஆய்வு செய்தோம். பிறை பாருங்கள், பிறை பாருங்கள், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்று பிறை 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 என்று சொல்லுகின்ற அந்த ஹிலால் என்கின்ற சொல்லை குர்ஆனிலே தேடுகின்ற பொழுது எங்கேயுமே கிடைக்கவில்லை. ஆனால் ஒருமை சொல்லான ஹிலால் இல்லை என்றாலும் கூட அந்த பிறையினுடைய பன்மை சொல்லான அஹில்லா என்கின்ற சொல்லு குர்ஆனிலே இருக்கிறது. யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீத்துல் லின்னாஸி வல் ஹஜ் என்று 2வது அத்தியாயத்திலே 189வது வசனத்திலே இருக்கின்ற அந்த வசனம் நம்மை ஆய்வு செய்யும்படியாக அழைப்பு விடுத்தது. பிறை பார்க்கக்கூடாது, பிறைகளை பார்க்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் இப்பொழுது பிறைகளை பற்றி பேசுவது இல்லை. பிறையை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் தான் பிரச்சனைகளே வந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மதீனாவிலேயும் மக்காவிலேயும் இருந்த காட்டு அரபிகள், பள்ளி படிப்பற்ற உம்மி சமுதாயம் தினமும் பிறைகளை பார்த்து கொண்டிருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே உருவாகிறது, மற்றொரு இடத்திலே மறைகின்றது. அதனுடைய தரம் வேறு விதமாக இருக்கிறது, உருவம் வேறு விதமாக இருக்கிறது, இருக்கின்ற நேரங்கள் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் தினசரி உதிக்கின்ற சூரியனிடத்திலே அப்படி இல்லையே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரத்திலே, ஒவ்வொரு இடத்திலே, ஒவ்வொரு உருவத்திலே உருவாகின்ற இந்த பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள். பார்த்ததுனால தான் கேட்டிருக்காங்க. காட்டு அரபிகள் கேட்டார்கள், படிப்பரபி அற்ற அரபிகள் இன்றைக்கு கேட்டார்கள். நாம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே ஆணையிடுகின்றான். அப்படி நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது நடுவிலே வந்த ஒரு விஷயம்தான் நாளின் ஆரம்பம். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே நாள் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்பதிலே இருவரு கருத்துங்கள் இருக்கின்றன. உலக அளவிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் ஆங்கில நாட்காட்டியின் அடிப்படையிலே நடு நிசியிலே 11 மணி 59 நிமிடங்கள் முடிந்தவுடனே 12வது மணி வந்ததும் நாள் ஆரம்பித்து விடுகிறது என்று ஆங்கில நாட்காட்டி சொல்லுகிறது. அதற்கு அவர்கள் மேற்கோளாக காட்டுவது இன்டர்நேஷனல் டேட் லைனை அவர்கள் மேற்கோளாக காட்டுகின்றார்கள். அப்பொழுது பார்ப்பீர்களேயானால் இந்த 12 மணி ஆகின்ற பொழுது இன்டர்நேஷனல் டேட் லைனில் மதியானம் 12 மணியாக இருக்கும். இதை அம்மாக்களிடத்தில் நீங்கள் கேட்பீர்களேயானால் காலையிலே ஆரம்பிக்கிறது என்பார்கள். சூரியன் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஆரம்பிக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் முஸ்லிம்களிடத்தில் போய் கேட்டால் மகரிபிலே ஆரம்பிக்கிறது, சூரிய அஸ்தமனத்திலே ஆரம்பிக்கிறது என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்லுவதற்கு வருஷத்திலே 2 நாள் அவர்கள் பார்க்கின்ற ஒரு ஆதாரத்தை தான் எடுத்து வைப்பார்கள். அவர்கள் பிறைகள் பார்ப்பதில்லை, பிறைகளை பார்ப்பதில்லை. வருஷத்திலே 2 நாள் தான் பிற பார்ப்பாங்க. ஒன்று ஷாபான் மாசத்தினுடைய கடைசி, அது எல்லோரும் பார்க்க மாட்டார்கள். யாராவது பார்த்து சொன்னா போதும் ரமதானில் நோன்பு வைக்கலாங்கிறதுக்காக வேண்டி பார்க்கறது ஒன்று. ஆனால் ஒரு பிறையை நிச்சயம் எல்லோரும் பார்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அது ரமலான் முடிகின்ற ஷவ்வாலுடைய பிறை. எனவே பிறை நாம் மாலையிலே பார்க்கின்றோம், எனவே மாலையிலிருந்து நாள் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி செயல்படுத்துகிறார்கள். எப்படி செயல்படுத்துறாங்க? அந்த ஷாபானுடைய மாலையிலே பிறை கண்ட உடனே அந்த ராத்திரியே ரமலானுடைய நிறைவு தொழுகை ஆரம்பித்து விடும்.
தராவி என்கின்ற தொழுகையை ஆரம்பித்து விடுவார்கள். அதை முடிக்கும் போதும் பாருங்க, ரமலானுடைய 29 நோன்போ அல்லது பிறை பார்த்த செய்தி கேட்டாலோ அல்லது 30 நோன்பு முடிந்து விட்டாலோ, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த கடைசி ரமலானுடைய நோன்பு கஞ்சி குடிச்ச உடனே அந்த மாசம் முடிஞ்சு போச்சுன்னு அன்னைக்கு ரமலானுடைய தராவி தொழுகை தொழமாட்டார்கள். 1000 இரவுகளை விட சிறப்பு மிக்க லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு நாளை பெறுவதற்காக வேண்டி கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் என்கின்ற கடினமான இறை தியானத்தில் இருக்கின்றவர்கள், ஹத்தா மத்லஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரையிலும் லைலத்துல் கத்ர் வருகிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, அந்த லைலத்துல் கத்ரை பெறுவதற்காக வேண்டி அமர்கின்றவர்கள் கடைசி நாளையில மக்ரிபுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்மள்ட்ட ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. வியாழக்கிழமை நைட்டையே வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவோம். இது நிதர்சனமாக இருக்கக்கூடியது. இவர்கள் எடுத்து வைக்கின்ற ஆதாரம் என்னவென்றால், மாலையிலே பிறை பார்க்கின்றோம், பிறை பார்த்த உடனே நாள் ஆரம்பித்து விட்டு விடுது. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஆய்வு செய்கின்றவர்களே ஒரு காலத்தில் இப்படி நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான். பின்பு பிறையை பற்றி செய்கின்ற பொழுது, ஆய்வு செய்கின்ற பொழுது, இப்ப பிறை பார்த்துட்டோம்னா நாலு இங்கிலீஷ் அடிப்படையில் மத்தியானம் ராத்திரில உருவாகுது, இந்த கிழக்கு காலையில உருவாகுது, நம்ம முஸ்லிமுக்கு மாலையில உருவாகுதுன்னு எப்படி நாள் ஆரம்பங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது குர்ஆன்ல தெள்ள தெளிவான வசனங்கள் நமக்கு காட்டுது. காலையில உருவாகலைங்க, சுபுகில உருவாகிறதாக சொல்லலே, ஃபஜ்ரில உருவாகுதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முஸ்லிம்களே நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஃபஜ்ர் என்பது வேறு, சுபுஹ் என்பது வேறு. பெரும்பான்மையானவர்கள் ஃபஜ்ர் தொழுவதில்லை, சுபுஹ் தொழுகின்றார்கள். சுபுஹ் என்பது நல்ல வெயில் வெளிச்சம் வந்துடும். ஃபஜ்ர் என்பது அதிகாலை. அது இங்கிலீஷில் சரியான வேர்டு வேணும்னா டான், DAWN, டான். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. இப்ப ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுல 2 பங்கு இருக்கு, அதை யாருமே மறுக்க முடியாது. ஒன்று இரவு, இன்னொன்று பகல். மகரிபில நாள் ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க இரவிலிருந்து நாள் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இரவிலிருந்து நாள் ஆரம்பிப்பதற்காக வேண்டி குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஆதாரங்களும் கிடையாது. மாறாக இந்த இரவு பகல்ல எது முதல்ல வருது அப்படிங்கிறத அல்லாஹ் பல கோணங்களை சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் வளர்கின்ற சமுதாயம், பகுத்தறிவு மிக்க சமுதாயம், நவீன உலகத்திலே விஞ்ஞான அறிவியல் வளர்கின்ற சமுதாயம், கணினி துறையிலும் எல்லா துறையிலும் வளர்கின்ற சமுதாயத்திற்கு பல கோணங்களிலே சொல்லி காட்டுகின்றான். மிக முக்கியமானது சூரத்து யாசினிலே வருகின்ற 40வது ஆயத்து. சூரத்து யாசின் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும். 40வது ஆயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான், லஷம்ஸ் என்பகை லஹா அன் துத்ரிக்கல் கமர வலல் லைலு சாபிகுன் நஹார், சாபிகுன் நஹார். இந்த சாபிக் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், எல்லாவற்றையும் உந்தி கொண்டு வருவது என்று பொருள். இதற்கு ஆதாரம், இந்த சாபிக் என்கின்ற சொல்லுக்கு குர்ஆனிலே என்ன ஆதாரம்? அல்-ஹாக்கா அல்-ஹாக்கா என்கின்ற 56வது அத்தியாயத்திலே மறுமையிலே மனிதர்களை 3 குரூப்பாக பிரிப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றான். நல்லவர்களை 2 குரூப்பாகவும் 2 பகுதியினராகவும், கெட்டவர்களை ஒரு பகுதியினராகவும் பிரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, நல்லவர்களிலே முதல் நல்லவர்கள் யார் தெரியுமா? முதல் தரமானவர்கள் யார் தெரியுமா? அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலைக்கல் முகர்ரபூன். எல்லோருக்கும் முந்தி வருபவர்கள், அவர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இதையே அந்த அல்லாஹ்விடமிருந்து பாடம் கற்றுக்கொண்ட உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நஹ்னு ஸாபிகூனல் ஆகிரூன், மறுமையிலே இந்த உலகத்திலே கடைசியாக வந்திருந்தாலும் கூட மறுமையிலே எல்லோருக்கும் முந்தி நாம் வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை தொடர்ந்து யூதர்களும் கிறிஸ்துவர்களும் வருவார்கள், நாம் வெள்ளிக்கிழமை பெருநாளாக கொண்டதின் காரணமாக என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே சாபிக் என்றால் எல்லாவற்றையும் முந்திக் கொண்டு வருவது என்று பொருள். அல்லாஹ் சொல்லுகின்றான்,
இரவு முந்தவே முந்தாது, பகல்தான் முந்தும். இன்னும் அடுத்த ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான் வேறொரு கோணத்திலே, வஷம்சி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா. பிரகாசமான சூரியனின் மீது சத்தியமாகவும் தொடர்ந்து வருகின்ற இரவின் மீது சத்தியமாகும், தொடர்ந்து வருகின்ற இரவின் மீது சத்தியமாகும். கல்லா வல் கமர் வல்லைலி இது அதுபர். துபர் என்றால் பின்புறத்துக்கு நாம் அமர்ந்திருக்கின்ற இருக்கையில் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் பட்டக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கு பெயர் துபுரி என்று பெயர். அது பின்புறமாக வரக்கூடியது லைல் என்று எல்லோரும் புரிந்து கொள்ளுகின்ற, பாமரனும் புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே துபுர் என்கின்ற சொல்லை அல்லாஹ் உபயோகித்திருக்கின்றார். என்றைக்குமே இரவு பகலைத்தான் தொடர்ந்து வரும் என்று யுக்ஷல் லைலன் நஹார யத்லுபுஹு ஹஸீஸா. முதல்ல வர்றவன் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல வர்றவன் என்ன செய்வான், பெருமூச்சு விட்டு வருவான். விளையாட்டுல பாத்தீங்கன்னா வின்னரா வரக்கூடியவன் பெருமூச்சு விட்டு வருவான். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த கோணத்துல சொல்லி காட்டுறான். வல்லைலி இதா அஸ்அஸ வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ. பெருமூச்சு விட்டுக்கொண்டு வெளியேறுகின்ற வைகரையின் மீது சத்தியமாக. வைகரை தாங்க ஃபஜ்ர். வைகரை அதிகாலை என்பதுதான் ஃபஜ்ர். இதெல்லாம் என்ன சொல்றான்னா முதல்ல வருது ஃபஜ்ரு, பகல் தான் முதல்ல வருது அப்படின்னு சொல்றான். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை மூலமாகவே சொல்லி காட்டுறான். அந்த காலையில் அதிகாலையில் எந்த நேரத்தில் குறிப்பா ஆரம்பிக்குதுங்கிறத சொல்லும் பொழுது, பாஷிரூஹுன்ன வப்தகூ மா கதபல்லாஹு லக்கும் வகுலூ வஷ்ரபூ ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அப்யத மினல் கைத்துல் அஸ்வத் மினல் ஃபஜ்ர். ரமலானுடைய மாதத்திலே இரவுலே பெற பார்த்துட்டீங்க, மாலையில மகரிப் நேரத்தில் பெற பார்த்துட்டீங்க, உடனே ரமலான் நோன்பு கடமையாகலைங்க. தொடர்ந்து வருகின்ற அந்த இரவைத்தான் சொல்லுகின்றான். அந்த இரவிலே நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், உங்களுடைய மனைவிமார்களுடன் உல்லாசமாக இருங்கள். ஆனால் ஃபஜ்ர் வந்து விடுமையானால் நோன்பு வையுங்கள். நோன்பு அப்பதாங்க ஆரம்பிக்குது. நோன்பு ஆரம்பம் ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சு லைல் வருகின்ற தொடர்கின்ற அந்த இரவிலே நாள் முடிகிறது. அந்த நோன்பை முடிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறான். நாளுடைய ஆரம்பத்தை இங்க சொல்ற அல்லாஹ் நாளுடைய கடைசி நேரத்தையும் இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறான். இதெல்லாம் குர்ஆனுங்க, ஹதீஸ் இல்ல, லைஃபா சஹீஹான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புக்கு அடிச்சு இங்க இருக்குது. கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்காதீங்க கூடிய நம்பிக்கை உள்ளவன் நான். எழுத்து மூலமாக அல்ல, பிரிண்ட் மூலமா உங்களுக்கு முன்னால சமர்ப்பிக்கின்றோம். இதுல தவறு இருந்துச்சுன்னா நீங்க சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஏதாவது அர்த்தத்தை புணர்ந்தோ புரைத்தோ நம்ம சொல்லியிருந்தோமே ஆனால் நீங்கள் எங்களை திருத்துவதற்கு உரிமை உண்டு, கண்டிப்பதற்கும் உரிமை உண்டு. எனவே அல்லாஹ் நோன்பு விஷயத்தில் சொல்லும் போது ஃபஜ்ர்ல இருந்து நோன்பு ஆரம்பிக்கன்னு சொன்னா, அந்த நாளுடைய கடைசியை பற்றி சொல்லுகின்ற பொழுது லைலத்துல் கத்ரை சொல்லுகின்றான். லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த நாளையிலே மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். இறங்கி இந்த பூ உலகிலே இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். எதுவரையிலும் ஹத்தா மத்லா அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரையிலும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் நாள் பகலில் இருந்து ஆரம்பிக்கிறது, அது ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பிக்கிறது என்பதற்கு தெள்ள தெளிவான ஆதாரங்களை நம்மளால் காண முடிகிறது. இது குர்ஆனுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது நம் மீது கட்டாய கடமை. ஏன்னா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வை வழிபட வேண்டும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பின்பற்றிருக்கிறார்களா என்று பார்ப்போமேயானால், திருக்குரானுக்கு வசனத்திற்கு அதற்கு பொருள் கொடுத்தவர்களே ரசூலுல்லாஹ் தான். சூரத்துல் பக்கராவிலே 238வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹாஃபிது அலஸ்ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. தினசரி தொழுகைகளையும் குறிப்பாக நடுத்தொழுகையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நடுத்தொழுகைனா என்னன்னு தெரியல, நாளின் ஆரம்பம் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த நடுத்தொழுகை எந்த தொழுகைங்கிறது நம்மளால கணிக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கேட்கப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ் நடுத்தொழுகை என்று இங்கு சொல்லப்படுவது எது என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அசர் தொழுகை என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 5-6 சஹாபாக்கள், 2 மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, அவருடைய இன்னொரு மனைவி உமர் ரலியல்லாஹு தஆலா, அவருடைய மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா, அது இல்லாமல் பர்ரா இப்னு ஆசிப், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தலைமானையை சுமந்து கொண்டு செல்லுகின்ற ஊழியராக வேலை செய்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற 5 நபித்தோழர்கள் தோழியர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். நடுத்தொழுகை என்று சொல்லுவதற்கு அசர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். ஏறத்தாழ 40 அறிவிப்பாளர் வரிசையிலே இது வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய திருக்குரானை எழுதுவதற்காக தன்னிடத்தில் ஒரு வேலைக்காரரை வைத்திருக்கிறார். ஒரு பேர் அபு யூனுஸ். அவரிடத்தில் திருக்குரான் எழுதி கொண்டு வருகின்ற பொழுது அவர் கேட்கின்றார், மூமின்களின் தாயே, இங்கு ஹாஃபிது அலஸ்ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இந்த ஸலாத்துல் உஸ்தா என்றால் என்ன பொருள் என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், ஸலாத்துல் உஸ்தா என்றால் அஸ்ர் என்ற அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்ததாக சொல்லி காட்டுகின்றார். இதே போன்ற ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா தனக்கு என்று குர்ஆனை எழுதுவதற்காக வேண்டி ஒரு அபு ரஃபியா கூடிய ஒரு அடிமை வைத்திருந்தார். அவர் எழுதும்போது கேட்கின்ற பொழுது ஆயிஷா சொன்னது போன்றே சொல்லுகின்றார்கள். இந்த விஷயத்தை நாம் எடுத்து மக்களுக்கு முன்னால் வைக்கின்ற பொழுது ஒரு சிலர் கூறுகின்றார்கள், ஹதீசுகளிலே அசர் என்று மட்டும்தான் இல்லை, ஐவேளை தொழுகைகளை பற்றியும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேரான வழி காட்டுவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் கொண்டு செல்லுகின்ற எந்த ஹதீஸுமே அசர் என்பதற்கு தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஃபஜ்ர் நடுத்தொழுகை என்று கூட சொல்லி இருக்கிறார்கள், லொஹர் நடுத்தொழுகை என்று கூட சொல்லி இருக்கிறார்கள், இஷா நடுத்தொழுகை என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். அது எல்லாம் அவர்களுடைய ஊகமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் போய் சேருகின்ற ஹதீஸ் இல்லை. இதன் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மகரிபிலிருந்து சூரிய அஸ்தமனத்திலிருந்து நாள் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகின்ற நண்பர்களும் கூட அதை மறுப்பவர்களாக இருந்தாலும், இந்தியாவில் இருக்கிற எந்த பள்ளிவாசலுக்காவது போய் பாருங்க, ஒரு நாளின் தொழுகை என்பதை எப்படி எழுதியிருக்காங்க, மகரிபு இஷா ஃபஜ்ர் லொஹர் அஸ்ர்னு எழுதியிருக்காங்களா, ஃபஜ்ர் லொஹர் அஸ்ர் இஷா மகரிபு இஷான்னு எழுதியிருக்காங்க. இதுதாங்க அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு உண்மை. தவறை எந்த அளவிற்கு நீங்க மறைக்க முயன்றாலும் ஏதாவது ஒரு வழியிலே அது வெளிவந்துவிடும், அவர்கள் மூலியமாகவே வெளிவருகிறது. மகரிபில் இருந்து நாள் ஆரம்பிக்குதுன்னு அவங்க என்ன செய்யணும், முதல் தொழுகை மகரிபுன்னு போடணும், அடுத்து இஷான்னு போடணும், அப்புறம் ஃபஜ்ருன்னு போடணும். ஃபஜ்ருன்னு போட்டா நடுத்தொழுகை ஃபஜ்ர் ஆகிடும். இந்த ஹதீஸ் பூராவுமே பலகீனமானதாகிடும், இந்த ஹதீஸை ஏற்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே திருக்குரானுக்கு வசனம் கொடுத்த விளக்கம் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை ஃபஜ்ரிலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய செயல்முறை வாழ்க்கை வழிமுறைகளை ஒன்றை பார்ப்போம். 1000 மாதங்களை விட சிறப்புமிக்க லைலத்துல் கத்ரை கடைசி 10 நாளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மகரிபிலிருந்து நாள் ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அப்படித்தாங்க பண்றோம். ஏத்திகாஃப்ங்க கூடிய ஒரு பெரிய கடினமான இபாதத்தை செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசல்ல எப்ப போய் உட்கார்றோம்? பெரும்பான்மையான பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே மகரிப் பின்னால தான் வந்து உட்கார்றாங்க. ஏன்னா மகரிப் பின்னால நாள் ஆரம்பிக்குதுன்ட்டு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே 9 வருடங்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். 9 வருடத்திலே ஒரு வருடம் 30 நோன்பும் இத்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். அடுத்த வருடங்கள் அனைத்துமே கடைசி 10 நாட்களிலே இருந்திருக்கிறார்கள். ஒரு வருடம் இத்திகாஃப் இல்லாததன் காரணமாக ஷவ்வால் மாசத்திலே அந்த இத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இந்த சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் எப்போ போய் இத்திகாஃப்ல உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா காலத்து கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத அன் யஅ்தகிஃப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நாடுவார்களேயானால் ஸல்லல் ஃபஜ்ர், ஃபஜ்ரை தொழுவார்கள். ثم دخل معتكفه, பின்பு இத்திகாஃப் இருக்கின்ற இடத்திலே போய் அமர்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல பிரியப்படுறேன். லைலத்துல் கத்ர் என்று பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கிதாபுனுடைய டிரான்ஸ்லேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கண்ணியமிக்க இரவு 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 என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாம் யாரையும் விமர்சிக்கவில்லை. லைலத் என்ற சொல்லுக்கு இரவு என்கின்ற பொருள் உண்டு. ஆனால் குர்ஆனிலே ஏறத்தாழ 78 இடங்களிலே லைலத் என்கின்ற சொல்லு வருகிறது. அதிலே 64 இடங்களிலே இரவு என்ற பொருளை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு சில இடங்களிலே லைலத் என்பதற்கு பதிலாக, இரவு என்பதற்கு பதிலாக முழு நாள் என்கின்ற பொருளை கொடுக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்லயே அதுக்கு விளக்கம் இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், 3 ராத்திரி நீ மக்கள்கிட்ட யார்ட்டையும் பேசாதே அப்படிங்கிறான். 19வது சூரா 10வது ஆயத்து சூரத்து மரியம்ல நீங்க போய் பார்க்கலாம். அதுல 3 இரவுகள் பேசாதே, லா துகல்லிமு ன்னாஸ ஸலாஸ லயாலின், 3 நாட்கள் இரவுகள் பேசாதே என்கின்றான். இதே நிகழ்ச்சியை இதே ஜக்கரியா அவர்களுக்கு இதே போன்ற ஒரு அத்தாட்சியை சொல்லுகின்ற அல்லாஹ் சூரத்து ஆலி இம்ரானிலே லா தகல்லமன் நாஸ ஸலாஸத அய்யாமின், 3 நாட்கள் பேசாதீர்கள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கல. இதுக்கு மேல ஒரு பகுத்தறிவு, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நிரூபிக்கின்ற ஒரு பகுத்தறிவான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். லைலத்துல் கத்ர் என்பது இரவாக இருக்குமேயானால், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்க பாத்தீங்க, உலகத்தில் ஒரு சாராருக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும். மற்றவர்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இரவு ஒரு சாராருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் அப்படிப்பட்டவன் இல்லை. எல்லாத்துக்கும் அந்த அருட்கொடையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் கத்ரை பெறுவதற்கு ஃபஜ்ரில் இருந்தே உட்கார்றாங்க. முடிச்சிட்டு அந்த இத்திகாஃபை எப்ப முடிக்கிறாங்க? அதுக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹ் நம்மளை யாரையும் ஷக்குடைய நாளில் விட்டுட்டு போகலைங்க. பல பேர் சொல்றாங்க ஷக்குடைய நாள் இன்றைக்கும் இருக்கிறது என்கிறார்கள். ஷக்குன்னா சந்தேகத்துடைய நாள். சந்தேகம் என்பது ஞானம் கிடைக்காத வரையிலும் தான் சந்தேகம். ஞானம் கிடைத்த உடனே அந்த ஷக்கு போய்விட வேண்டும். ரசூலுல்லாஹ் நம்முடைய ஷக்குடைய நாளில் விட்டுட்டே போகல. ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குறாங்க. இத்திகாஃபை ஃபஜ்ர்ல உட்கார்ந்தவங்க இத்திகாஃபை எப்ப முடிக்கிறாங்க தெரியுமா? ஈதுல் ஃபித்ர் காலையிலே ஏதாவது உண்டு விட்டு ஃபஜ்ர் தொழுது விட்டு உடனே ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை முடித்து விட்டு வீட்டிற்கு திரும்பி வருவார்கள். அப்ப ஃபஜ்ர்ல இருந்து ஃபஜ்ர் வரையில நாள் ஆரம்பிக்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர்ல உட்கார்ந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரையில முடிச்சு ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை முடித்து வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்க. நாங்கெல்லாம் நடைமுறையில் செய்யக்கூடிய ஒரு ஆதாரத்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கெல்லாம் செய்கிற ஒரு ஆதாரம் செய்யாம ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. ஐவேளை தொழுகின்றவன் இதை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாளுடைய கடைசி தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரை சொன்னார்கள். இரவிலே கடைசியாக நீங்கள் தொழ வேண்டியது வித்ரு. அல்லாஹ் வித்ரும் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒற்றைப்படையானவன், அவன் வித்ரை விரும்புகின்றான் என்று
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நீங்கள் இரவிலை வித்திரை கொண்டு முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்னு உமர் அவர்கள் அவருடைய காலத்தில் ஒரு குத்துபா கொடுத்துட்டு இருக்கிறார். கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வேக வேகமா வந்து கேட்கிறார், இரவு தொழுகை எப்படி தொழ வேண்டும், வித்திரு தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கின்றார். உடனே அவர் சொல்றாரு, சொல்லு முஸ்னா முஸ்னா, 2 ரக்காத்துக்களாக நீங்கள் தொல்லுங்கள். வைன் ஹஷீதல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வந்து விடும் என்று பயப்படுவீர்களேயானால், அப்படின்னா மறுநாள் ஆரம்பித்து விடும் என்று பயப்படுவீர்களேயானால், யுவத்தேர், ஒரு தொழுகையை கொண்டு முடித்துக்கொள், அது உன்னுடைய தொழுகைக்கு வித்திராக, 1 ரக்காத்தை கொண்டு முடித்துக்கொள், அது உன்னுடைய தொழுகைக்கு வித்திராக முடியும் என்று சொல்லுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டிக் கொடுத்திருப்பதும் நாளின் ஆரம்பம் ஃபஜ்ரிலிருந்து அடுத்த ஃபஜ்ர் வரையில தான். இதை சஹாபாக்கள் இப்படி விளங்கி வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் கிளியரா விளங்கி வச்சிருந்தாங்க. அவங்களும் சொல்றாங்க, சஹாபாக்கள் மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த காட்டு அரபிகள் கூட இது தெளிவா பதிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு ரமலான்ல கடைசி நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள், மதீனத்து மக்கள். வெளியூரிலிருந்து சில காட்டு அரபிகள் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நேற்று நாங்கள் பிறை கண்டோம், நேற்று நாங்கள் பிறை கண்டோம் என்கிறார்கள். மகரிபில பார்த்துருந்துச்சா அன்னைக்கு பிறைங்க. இவங்க சொல்ற பிரகாரம் மகரிபில இருந்து நாள ஆரம்பிச்சுச்சுன்னா அது அன்னைக்கு பிறை. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இன்னைக்கு பிற பார்த்துருக்கோன்னு சொல்லல. நேற்று பிறையை கண்டோம்னு உடனே அப்படியா நோன்பை விட்டுருங்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தர் வந்து கடைசி நேரத்தில் வந்து சொல்றாங்க, இந்த மகரிபில இருந்து நாள் துவக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வருது. நான் முன்னாலே சொன்னேன், ஷாபான் மாசத்தினுடைய கடைசி நாள்ல ரமலானுடைய தராவியை தொழுகிறோம். ரமலானுடைய கடைசி நாள்ல தராவியை தொழுகிறது இல்லை. அப்புறம் லைலத்துல் கத்ர் ஒத்தப்படை இரவுகளில் இருக்கின்றது என்று நினைச்சுக்கொண்டு 21 சில பேர் இருக்காங்க. லைலத்துல் கத்ரை பெறுவதற்கு கடைசி 10 நாள்ல உட்கார்ந்தா தான் முழுசா கிடைக்கும். சில பேர் இருக்கிறாங்க, என்னால முடியாதுங்க, 1-2 நாள் இருக்கிறேங்க பொழுது நீங்க கடைசி 3 நாள் இருங்க அப்படிங்கிறாங்க. இவங்க மகரிபில போய் உட்காரும் பொழுது 21 இவங்க நினைச்சிட்டு போய் உட்காராங்க, அது 20வது நாள். அப்புறம் 22வது நாள் 21, இப்படி அவங்களுக்கு ஆகி போயிடுது. அதனால அது கிடைக்கிறதுக்கு ஆட்சேபம் இல்லை. பெரும்பான்மையான மக்கள் 27 லைலத்துல் கத்ர் 27 வந்து பெரும்பாலாக கொண்டாடுவதாக நினைத்துக்கொண்டு 26ஆம் தேதியே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஞானம் நமக்கு வேணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு பகுத்தறிவு ரீதியான ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்துவிட்டு என்னுடைய பேச்சுக்கு முற்றுடையிடுகின்றேன். இரவு பகல் இதில் 2ல் எது முதல், எது சிறப்பானது? இதைதான் என்னுடைய பேச்சினுடைய ஆரம்பத்திலே சூரத்துல் பக்ராவில் இருக்கின்ற 257வது ஆயத்தை கொண்டு ஆரம்பித்து காட்டினேன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு அவுலியாஹுமுத் தாகூத் யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத். அல்லாஹ் நல்லடியார்களுடைய இறை ஏகத்துவ நம்பிக்கை கொண்டவர்களுடைய பாதுகாவலன். அவன் இருளில் இருந்து பகலின் பக்கம் அழைத்துச் செல்கின்றான். ஆனால் காஃபிர்களுக்கோ அவருடைய கடுமையான விரோதியான ஷைத்தான் பகலில் இருந்து இரவின் பக்கம் அழைத்துச் செல்கின்றான். பகுத்தறிவு ரீதியா கேள்வின்னு சொன்னேன். யாரையும் நான் விமர்சிப்பதாகலாம் நினைக்கக்கூடாது. பகுத்தறிவு ரீதியாக இரவு யாருக்குங்க ஆரம்பிக்கும்? முதல்ல நாள் ஆரம்பம் இரவில் எப்பொழுது ஆரம்பிக்கக்கூடியவர்கள் யார்? ஆன்மீக ரீதியாக, அரசியல் ரீதியாக, நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக வாழுகின்றவர்களுக்கு தான் இரவிலிருந்து நாள் ஆரம்பிக்கும். உண்மையில நல்லவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு காலையிலிருந்து தான் நாள் ஆரம்பிக்கும். ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த டாபிக்கை காலையிலேயே வச்சுட்டாங்க, 10-20க்கு வச்சாங்க. நான் இங்கே வரும் பொழுது ஏறத்தாழ 10-20 பேர் தான் இருந்தாங்க. பல பேத்துக்கு நாள் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் நாள் ஆரம்பிக்கிற நேரத்தில் எல்லாம் வந்துட்டீங்க. இது அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லை சகோதரர்களே. இந்த ஆய்வு ஆக்கத்தை உங்களுக்கு முன்னால் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். இதில் மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடியவர்கள்,
சில பேர் மாறுபட்ட கருத்தெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பலகீனமான ஹதீஸுகளை எடுத்து வைத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதற்குள்ள எல்லா தெளிவுகளையும் இந்த நூலிலே நீங்கள் பார்க்கலாம். சஹீஹான ஹதீஸ், நம்பத்தகுந்த ஹதீஸுகள், குர்ஆன் ஆயத்துகள் இருக்குமேயானால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். சகோதரர்களே, தோழர்களே, நாங்கள் தப்பில் இருந்தால் எங்களை திருத்துங்கள். அதற்கு உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம். நீங்கள் தவறில் இருந்தால் திருந்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி. எனவே நீங்கள் அனைவருமே உண்மை எது என்று அறிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நம்முடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும். இத்தத் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. இத்தா என்றாலே முஸ்லிம்கள் அனைவருக்குமே தெரியும். இத்தா என்றாலே பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு என்ன தெரியுங்க? இத்தத்துன்னா பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டாலோ தலாக்கு கொடுத்தாலோ வரக்கூடிய பீரியடு இத்தத்துங்கிறது தெரியும். இதுவரையில் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இத்தத்துங்கிறது பெண்களுக்கு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. இல்ல, ஒவ்வொரு முஸ்லீமும் இத்தத் இருக்கணும். இத்தத்துனா என்னங்க அர்த்தம்? எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருக்குமேயானால் கணக்கிட்டு செய்யுங்கள். நோன்புல சொல்றான், நீங்க சஃபரிலே இருப்பீர்களே ஆனாலோ, நோயாளிகளாக இருப்பீர்களோ, பத்திமுல் இத்தத்தஹுன்ன, உங்களுடைய இத்தத்தை முடித்துக் கொள்ளுங்கள். பொம்பளைக்கு மட்டும் இத்தத்து இல்லைங்க, உங்களுக்கு இத்தத்து இருக்கு. ஒன்னும் சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டி மூத்தா போன பிறகு நான் உட்காரணுமான்னு கேட்கக்கூடாது. அது இல்ல. இத்தத்து என்றால் கணக்கிட வேண்டும். எதையும் கணக்கிட்டுத்தான் செய்ய வேண்டும். கணக்குக்கு மேல கூட்டினாலும் சரி, குறைச்சாலும் சரி. 29 நோன்பை 30 நோன்பாக ஆக்கினாலும் பாவம், 30 நோன்பை 29 நோன்பாக ஆக்கினாலும் பாவம். இதை நானாக சொல்லவில்லை. எந்த அல்லாஹ் சொன்னானோ மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே இந்த உலகத்திலே வருடத்தை 12 மாதங்கள் என்று ஆணையிட்டு சூரத்து தௌபா 9வது சூறாவிலே 36வது ஆயத்திலே சொல்லி காட்டினானோ, அந்த ஆயத்துக்கு அடுத்த ஆயத்தில் சொல்றா, இதை உங்கள் இஷ்டத்திற்கு மாற்றிக் கொள்ளாதீர்கள், அது குஃபருடைய அடையாளம், இறை மறுப்பினுடைய அடையாளம். மாதத்தை மாற்றக்கூடாது, மாதத்தை கணக்கு மாற்றக்கூடாது, நாளை மாத்தினா என்னங்கிற பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன உதாரணத்தை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் விளக்குவான். ஒவ்வொன்றையும் விளக்குறதுக்கு இது என்சைக்ளோபீடியா ஆஃப் த ஹியூமனிட்டி கிடையாது குர்ஆன். அதையும் அல்லாஹ் சொல்றான், வலக்கத் சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸலின், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறு உதாரணத்தை தான் சொல்லுவேன். பகுத்தறிவு உள்ளவன், பண்பாடு உள்ளவன், அறிவை தேடுகின்றவன் அதிலிருந்து நல்ல பாடத்தை ஆரம்பித்துக் கொள்ளுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ஒரு நண்பர் ஒரு சொல்லி இருக்கிறாரு, மகரிபுங்கிறது ஒரு ஹதீஸ் இருக்கு, பகலின் வித்ரு என்று சொன்னார்கள். மகரிபு பகலின் வித்ர், இரவிலை வித்ரை கொண்டு முடித்துக் கொள்ளுங்கள். நாங்க அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஒரு மாதிரியான ஹதீஸா இருக்கும். உன் பொண்டாட்டியை ராத்திரி பகல் பூரா அடின்னு அடிக்கிற, துவைக்கிற, நாளின் கடைசியிலே ஆகிரி யௌமிஹி ஃபில் லைலி, அவருடன் உல்லாசமாக இருக்க பிரியப்படுகின்றீரே, வெட்கப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு செய்றீங்களே செய்யல, அது வேற விஷயம். பெரும்பான்மை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றான். பகல் பூரா பொண்டாட்டி அடிச்சிடுறது, 9 மணிக்கு பின்னால மட்டும் அப்படி போகக்கூடிய நிலை இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது ஆகிரு யௌமிஹி அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாம் 4 ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்குது, ராத்திரில முடிஞ்சு அடுத்த நாள் ஃபஜ்ர் வருகின்ற பொழுது முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை கிறிஸ்துவெல்லாம் நடுநிசியிலிருந்து ஆரம்பிக்கிறான், இந்துக்கள்லாம் ஃபஜ்ர்ல காலையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தரை நம்ம பின்பற்றக்கூடாது. அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபலைஸ மின்னா, இன்னொரு கௌமை எவன் ஒருவன் பின்பற்றுகின்றானோ அவன் இன்னும் தேர்ந்தவன் அல்ல. அதான் சொல்லிட்டு எனக்கு காலையில் ஆரம்பிக்கிறது இல்லை, இது சுபுகில் ஆரம்பிக்கல நாள்.
ஃபஜ்ர்ல ஆரம்பிக்கிறது, வைகரையில் ஆரம்பிக்கிறது. சில நாளைக்கு 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுங்க? 4 மணிக்கா 4:30க்கா? 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 4:45 இப்ப நாள் ஆரம்பிச்சிருச்சு. சில சமயம் வந்தீங்கன்னா 5:30 மணி வரும். சூரியன் உதிப்பதை வைத்து இல்லை, ஃபஜ்ர் என்கின்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, நீங்கள் எல்லாருமே ஃபஜ்ர் தொழுதுட்டு இந்த நாளை நல்ல நாளாக ஆரம்பித்திருப்பீர்கள். இந்த கருத்தரங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும். ஒரு அறிவியல் கருத்தரங்கத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்குது பெரிய விஷயங்க. இங்க யாருமே சினி ஆக்ட்ரஸோ பெரும் பாடக்கடவுளோ இல்லை. என்ன பார்த்துச்சுன்னா என் ஒய்ஃபை என்ன விரும்ப மாட்டான். இந்த பேச்செல்லாம் கேட்க நீங்க வந்திருக்கீங்கன்னா அறிவியல் ஞானத்தை தேடுகின்ற புத்தி உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நீங்க யாருன்னு சொல்றாங்க தெரியுமா? 3வது சூறாவிலே 189வது ஆயத்தில் சொல்லி காட்டுகின்ற ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் இரவனுடைய பகல் ஆற்றல்களுக்கு வேறுபாடுகளையும் யோசிக்கின்ற நீங்கள் இருக்கிறீர்களே பகுத்தறிவாளர்கள். அப்புறம் என்ன சொல்றான்? நீங்க என்ன தெரியுமா செய்கிறீங்க? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் நினைச்சு செய்யறீங்களோ செய்யலையோ, ஆனா நீங்க செய்யறீங்க. எப்படி? அந்த பகுத்தறிவாளர்கள் வானங்களையும் பூமிகளையும் இரவனுடைய மாறுபாடுகளையும் ஆய்வு செய்கின்ற அந்த அறிவாளர்களான அவர்கள் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் இறைவனை திக்ர் செய்கின்றார்கள். திக்ர் செய்யறதோட விட்டுறீங்க. வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவர்கள் வானங்களில் இருப்பவைகளையும் பூமியில் இருப்பவைகளையும் ஃபிக்ர் செய்கின்றார்கள். திக்ர் ஃபிக்ருக்கு வித்தியாசம் தெரியணும். திக்ருங்கிறது சாதாரண திக்ரு, ஃபிக்ருங்கிறது திங்க் பண்றது, ஆராய்ச்சி பண்றது. அந்த கூட்டம் தான் நீங்க. இது கடைசியில் என்ன தெரியுமா சொல்லி முடிக்கிறீங்க நீங்க? ரப்பனா எங்கள் ரட்சகா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதெல்லாம் நீ வீணுக்கு படைக்கலப்பா. இந்த வானத்தை வீணுக்கு படைக்கல, பூமியை வீணுக்கு படைக்கல, ஃபேசஸ் ஆஃப் தி மூன்ஸ் வந்து வீணுக்கு படைக்கல, இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவதற்காக வேண்டி இந்த மனிதர்களை வீணுக்கு நீ படைக்கல, இந்த நேரத்தை நான் வீணாக்கியது வீணுக்கு நீ படைக்கல. அப்படி நான் நினைச்சேனா சுப்ஹானக யா அல்லாஹ் உன்னை புகழ்றேன், ஃபகினா அதாபன்னார், என்ன அது மாதிரியான அதாபிலிருந்து பாதுகாத்த அருள் என்று நாம் துஆ செய்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஊலுல் அல்பாப் குர்ஆன் சொல்லுகின்றவர். நீங்கள் யார் தெரியுமா? வானங்களையும் பூமியையும் ஆய்வு செய்கின்றவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது உலாயிக்க ஊலுல் அல்பாப், அவனுக்கு தான் புத்தி இருக்குங்க. அவர்கள் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் இறைவனை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். அதே சமயத்திலே ஃபிக்ரும் செய்து கொண்டிருப்பார்கள். எதை? வானத்தையும் பூமியையும். குர்ஆன்லேங்க அதிகமா ஆய்வு செய்யும்படியாக சொன்ன ஒரு ஃபீல்டு என்ன தெரியுமா? அஸ்ட்ரானமி தான். அதிகமா ஆய்வு. அதனுடைய அஸ்ட்ரானமியினுடைய தலைவர் யார் தெரியுமா? ஆரம்ப கர்த்தா நம்முடைய மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் முதல்ல பார்க்கிறார். வகதாலிக நுரிய இப்ராஹிம மலக்கூத ஸமாவாதி வல் அர்த் வலியகூன லில் மூகினீன், அவர் யக்கீன் உள்ளவராக ஆக்குவதற்காக வேண்டி அவருக்கு வானத்தில் இருக்கின்ற அனைவரையும் நாம் காட்டிக் கொடுத்தோம். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன் قال ஹாதா ரப்பி ஃபலம்மா ஃபல லா உஹிப்புல் லாஃபிலின். ஒவ்வொன்றுக்கு சொல்றாருங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி, ஹைபோதசிஸ் மெத்தடாலஜி. என்ன முதல்ல சந்திரனை பார்க்கிறாரு, மறைஞ்சு போகுது, இது கடவுளா இருக்காது. அப்புறம் என்ன செய்யறாரு? சந்திரன் நட்சத்திரத்தை பார்த்தாரு முதல்ல. அப்புறம் சந்திரனை பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்குது, பளபளன்னு இருக்குது. ஃபலம்மா ரஅல் கமர கால ஹாதா ரப்பி, இதுதான் ரட்சகன்கிறாரு. ஃபலம்மா ஃபல, அது மறைஞ்சு போகுது. மறைஞ்சு போன உடனே என்ன இதெல்லாம் மறைஞ்சு போகுது. மறுநாள் காலையில் பார்த்தா பொல 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 பொலன்னு சூரியன் வருது. ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகத்தன், அத சூரியனை பார்த்த உடனே பல 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 பலன்னு வருது. ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், நான் பார்த்ததுலயே இப்ப பார்த்ததுலயே வானத்தில் இருக்கக்கூடிய கோலங்கள்லயே ரொம்ப பெரிய கோலம் இதுதான், ரொம்ப பல பலன்னு பெருசா வருது, இதுதான் என்னுடைய ரட்சகன் சொல்றார். ஃபலம்மா ஃபல, ஒன்னு அதுவும் பறஞ்ச ஒன்று சொல்றாரு, யா கௌமி இன்னி பரி மினல் மிம்மா துஷ்ரிகூன்
சொல்லி போட்டு, யா அல்லாஹ், நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், நீ யாருன்னு எனக்கு தெரியல, நீ சந்திரனாவும் இல்லை, நீ நட்சத்திரமாவும் இல்லை, நீ அல்லாஹ்வும் இல்லை, ஏகத்தை அடைவதற்காக வேண்டிய அறிவுகளை உபயோகித்தார் நம்முடைய மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நோன்பு வைக்கிறதுக்கு அறிவியலை உபயோகிக்க மாட்டேங்கிறோன்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க. அப்புறம் தான் சொல்றாரு, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹியல் அல்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த். ஃபத்தரஸ் ஸமா அங்கே சொல்றாரு பாருங்க, இந்த வானங்களையும் பூமியையும் இயற்கை நீதிகளை படைத்த உனக்கு என்னுடைய நன்றி என்று சொல்லி அவருடைய பேச்சை முடிக்கின்றார். இதே விஷயத்தில் உங்கள்கிட்டையும் சொல்றேன், யா உலுல் அல்பாப், பகுத்தறிவாளர்களே, நாளை ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பியுங்கள், இரவில் இருந்து ஆரம்பிக்காதீர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூட்டத்திலே உங்களையும் எம்மையும் குறிப்பாக இந்த ஹிஜ்ரா கமிட்டியில் இருக்கக்கூடியவர்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக இந்த வாய்ப்பளித்த இந்த ஹிஜ்ரா கமிட்டியினரையும் இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த பேச்சை நீங்கள் கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹிஜ்ரி நாட்காட்டியின் நாள் ஆரம்பம் என்ற புத்தகம் வெளியிடப்படுகிறது. இதனை ஏர்வாடியைச் சேர்ந்த ஜேஏகேச்சுடைய கிளை தலைவர் சகோதரர் PM சிராஜுதீன் அவர்கள் வெளியிட, மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் இமாம் ஹுசேன் ஜேஏகேச்சுடைய மதுரை மாவட்ட தலைவர், ஜேஏகேச்சுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிற இமாம் ஹுசேன் அவர்களுக்கு வழங்குவார். இப்பொழுது வெளியிட்டிருக்கிற 3 புத்தகங்களும், மலையாளத்தில் ஒரு புத்தகம், தமிழில் 2 புத்தகம், 2 புத்தகங்களும் வெளியில் விற்பனைக்கு இருக்கிறது. சகோதரர்கள் வாங்கி பயன்பெறலாம்.